ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புறேன். நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம். நாம தமிழ்லயே பாத்துருப்பீங்க. நாம சேவ் பண்றதா நம்மள வந்து சேவ் பண்ணோம்னு சொல்லிட்டு, இப்ப நாம சேமிக்கிற ஒண்ணுதான் நம்மள வந்து சேமிக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வயசான காலத்திலயோ, இல்ல நம்மளால போய் சம்பாதிக்க முடியாத காலத்திலயோ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சேவ் பண்ண பணமா இருக்கட்டும், நான் சேவ் பண்ண நகையா இருக்கட்டும், நான் அததான் நம்மள வந்து நம்ம நகை தான் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பணமா இருந்தா நம்ம அப்படியே நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு குழந்தைய பெத்து வளர்த்துட்டு, அந்த குழந்தைக்கு ஒரு கொஞ்சம் பெரியவங்களா ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச வண்டி வாங்கி தராத போதா இருக்கட்டும், வீடு வாங்கி தராத போதா இருக்கட்டும், இல்ல கல்யாணம் பண்ணி அவங்க நெனச்ச மாரிலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத போது இருக்கட்டும், அவங்க கேட்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? "என்ன என்ன பார்த்துட்டீங்க? என்ன எனக்கு செஞ்சுட்டீங்கன்னு?" சொல்லி தான் கேட்பாங்க. ஏன்னா பணமும் நம்ம வாழ்க்கையும் இப்படி ஒன்றி இருக்குங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு பிடிச்ச பொருள் வாங்கி தரும்போது என்ன பண்ணிட்டீங்கன்னு தான் கேட்போம். அப்ப நம்மளுக்கு அவ்ளோ வலியா இருக்கும். ஏன்னா இவ்ளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டது யாருக்காக? நம்ம குழந்தைங்களுக்காக. ஆனா அவங்க அந்த வார்த்தை கேட்கும்போது எவ்ளோ ஒரு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால அதெல்லாம் நம்ம அனுபவிக்க கூடாதுன்னா, நம்ம இப்பருந்தே வந்து நம்ம பணத்த வந்து சேவ் பண்ண கத்துக்கணும். அது மாரி ஒரு குட்டி கதை சொல்லிடவா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஆசையாம். யார் நாட்டுலயும் இல்லாத மாரி நம்ம நாட்டுல பெரிய ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு. தோட்டக்காரர கூப்ட்டு, "எப்பா எனக்கு இந்த மாரி ஆசை இருக்கு. ஆனா வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு பெரிய மரமா சொல்லிட்டு சொன்னாராம். என்ன மரம் வளர்க்கிறதுன்ட்டு ராஜாவுக்கு தெரியல. அந்த தோட்டக்காரர், சரிங்க ராஜான்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிட்டு ஒரு நிலத்துல ஒரு விதைய வந்து வச்சுட்டாரு. வச்சு தண்ணி ஊத்திட்டாரு. 6 மாசம் வரையும் அந்த மரம், செடி வந்து வளரல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா வந்து "என்னப்பா தோட்டக்காரன் நீ? உன்னலாம் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு" சொல்லிட்டு அவருக்கு தண்டனை குடுத்துட்டாரு. அந்த தண்டனைய வாங்கிட்டு வந்தும் அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தண்ணி ஊத்திட்டு அவர் வேலை என்னவோ அத பார்த்துட்டு இருந்தாரு. அ 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு செடி வளர்ந்துச்சு. எல்லாம் சிரிக்கிறாங்க. 5 வருஷம் கழிச்சு இப்பதாம்மா ஒரு துளிர் விட்டுருக்குது. அதுவும் 5 வருஷம் ஆகுது இந்த செடிய வளர்க்கறதுக்கு அவனுக்கு. சொல்லிட்டு திட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அதெல்லாம் அவர் பெருசா காதுலயே போட்டுக்கல. அதே மாரி தான் நம்ம யார் என்ன சொன்னாலும் மழைய பார்த்து நாய் கொலைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாரி போயிட்டே இருந்தபோது 5 வருஷம் கழிச்சு குட்டி செடி 6 மாதத்துல பார்த்தீங்கன்னா, பெரிய மரமாயிடுச்சாம். அதுதான் மூங்கில் மரம். அதனால இதுல சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம பேச்சுவாக்குல சொல்லுவோம் இல்லையா? தா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வீக்ன்னு சொல்லிட்டு, அந்த மாரி தான் நாம வந்துட்டு மத்தவங்க சொல்றாங்க, "உன்னால 1 கிராம் சேமிச்சு எப்போ 1 பவுன் நீ வாங்குறது? இப்ப வைக்கிற விலைக்கெல்லாம் வாங்க முடியுமா?" சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம எதுவுமே மத்தவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ரூ. 1 ரூ. 2 சேமிச்சா தாங்க ரூ. 100 சேமிக்க முடியும். ரூ. 100 சேமிச்சா தாங்க ரூ. 1000 சேமிக்க முடியும். நம்மளுக்கு பிடிச்ச நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது, அதோட டேஸ்ட் நம்ம நாக்குல ஒட்டிக்கிட்டு, இன்னும் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா? அதே மாரி தான். நம்ம சேமிப்புன்ற பழத்த வந்து நம்ம சாப்பிடணும். அத சாப்பிட்டா தான் நம்மளுக்கு தெரியும். இன்னும் சேமிக்கணும், இன்னும் சேமிக்கணும், இன்னும் சேமிக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வரும். சேமிச்சு பாருங்க. அது நீங்க அத விட்டா கூட அது உங்கள விடாது. சேமிப்பு எப்பவுமே வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி சேமிக்கணும்னு சொல்லிட்டு தெரியாதவங்க வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. சொல்லிடலாம். பாய் பாய்.